நடிகை சமந்தா பற்றிய சர்ச்சை பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்து அதை நிபந்தனை இல்லாமல் திரும்ப பெற்றுக்கொள்வதாக தெலுங்கானா அமைச்சர் கொண்டா சுரேகா தெரிவித்திருக்கிறார். நடிகை சமந்தாவின் திருமண முறிவிற்கு தெலுங்கானா மாநில முன்னாள் முதல்வர் கேசிஆர் மகன் கேடிஆர் தான் காரணம் என்று தெலுங்கானா மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கொண்டா சுரேகா கடுமையாக குற்றம் சாட்டியிருந்தார். அமைச்சரின் இந்த குற்றச்சாட்டு அரசியல் வட்டாரத்திலும் திரைத்துறையிலும் பலத்த சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதனால் கோபமடைந்த நடிகை சமந்தா தன் மீது சுமத்திய குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் கொண்டா சுரேகா நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தன்னுடைய வக்கீல் மூலம் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். மன்னிப்பு கேட்க தவறினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்த நோட்டீஸில் கூறியிருப்பதாக தெரிய வந்துள்ளது. இந்த விவகாரம் பற்றி செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அமைச்சர் சுரேகா, கடந்த காலங்களில் டிடிஆர் என்னை சிறுமைப்படுத்தி பேசியதற்கு பதிலடி கொடுக்க முடிவு செய்து அப்படி பேசிவிட்டேன் என்றும், என்னுடைய அந்த பேச்சை நான் நிபந்தனை இல்லாமல் திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். కేటీఆర్ విషయంలో మాత్రం తగ్గేది లేదు. ఆయన తప్పనిసరిగా క్షమాపణ చెప్పాల్సిన అవసరం ఉంది. ఆయనే చేసేదంతా చేసి ఈరోజు నన్ను క్షమాపణ చెప్పాలి అని డిమాండ్ చేయడం ఏదైతే ఉందో, మరి దొంగ దొంగ అని తనే దొంగ 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 అని అరిచినట్టుగా ఉంది.